உங்க அம்மா என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, ஆனா நீ ஒரு வார்த்தை கூட அவங்களை ஏத்து கேட்கவும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணவோ இல்ல. அப்ப எனக்குன்னு இந்த வீட்டுல யாருமே இல்ல, அப்ப எதுக்காக வந்து நான் இங்க இருக்கணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பாத்தீங்கன்னா விட்டுட்டு வெளியில போறாங்க. அப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ப்ளீஸ் ரோஹிணி போகாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அப்ப அங்க வந்த விஜயா, டேய் நான் தான் இவகிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கேன், எதுக்கு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க அப்படிங்கும். இல்லம்மா ரோஹிணி வீட்டுட்டு வெளியில போறேன்னு சொல்றாமா. அதை கேட்ட விஜயா டென்ஷன் ஆயிட்டு, ஏண்டி என் புருஷன் காசை எடுத்து அந்த ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பாட்ட அந்த பணத்தை திரும்பி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ நீ பாட்டுக்கு வீட்டுட்டு வெளியில போறேன்னு சொல்ற, மரியாதையை உங்க அப்பாட்ட அந்த காசை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேயே போடி அப்படின்னு சொல்லி விஜயா சத்தம் போடுவோம். இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா மறுபடியும் அழுதுட்டு ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. இங்க ரவி முத்துக்கிட்ட பாத்தியாடா எங்க அந்த பணத்துல நம்மளுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி கேட்டுருமோன்னு சொல்லி அம்மா மனோஜை காப்பாத்துறதுக்காக அப்படியே ரோஹிணி அண்ணி அடிச்சு இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, டே அதுக்காக அவனால இப்படி சும்மா விட முடியாதுடா, கண்டிப்பா நம்ம பங்கு நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும். அப்ப மீனா இருந்துட்டு, எங்க இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்குன்னு கேட்கணும்னா, விடு மீனா அவங்க ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக எல்லாம் வந்து நாங்க கேட்காம இருக்க முடியாது. டே ரவி என்னடா சொல்ற அப்படிங்கவும். ஆமாண்டா முத்து நீ சொல்றது சரிதா, ஒருவேளை இவன் பிசினஸ் காசு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா நம்மளே கண்டிப்பா கொடுத்துருப்போம், அதை விட்டுட்டு இவன் அப்பாட்டே இந்த பணத்தை வாங்கினது சொல்லாம மறைச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம பங்க எதுக்கட அவங்ககிட்ட விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவியை பாத்தீங்கன்னா மனோஜ் கிட்ட வந்து கேக்குறாங்க. இப்ப மனோஜ் வந்து, டே எங்கிட்ட எங்கடா காசு இருக்கு, நான் தான் ஷோரூம் ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். டே நீ ஷோரூம் ஆரம்பி என்னமோ பண்ணு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, மரியாதையை எங்களுக்கு சேர வேண்டிய காசை எடுத்து வைன்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்ப ரவி இருந்துட்டு, ஆமாடா ஜீவாட்ட வாங்கின 30 லட்சத்துல உன்னோட பங்கு 10 லட்சத்தை எடுத்துட்டு மிச்சம் 20 லட்சம் எங்களுக்கு 2 பேருக்கு சேர வேண்டியது கூட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்ட மனோஜ், டே என்னடா விளையாடுறீங்களா, எங்கிட்ட எதிரா காசு அப்படிங்கும். டே அப்ப ஷோரூமை வித்து எங்களுக்கு காசை கொடு அப்படின்னு. டே நான் கஷ்டப்பட்டு அந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும். அப்ப ஷோரூமை வந்துட்டு அப்பா பேர்ல எழுதி வைன்னு சொல்றாரு முத்து. அப்ப ரவி இருந்துட்டு, ஆமாண்டா அப்பாவோட காசுல தான் அந்த ஷோரூம் வாங்கினது, அப்ப அந்த ஷோரூம் வந்து அப்பாக்கு தானே சொந்தம், நீ பேசாம ஷோரூம் அப்பா பேர்ல எழுதி வை, அப்படி இல்லைன்னா அந்த ஷோரூமை வித்து எங்க பங்க கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இங்க முத்து ரவியும் மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கிற ரூம்குள்ள இருந்து ரோஹிணி கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. இந்த ஷோரூம்காக தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பொய் சொன்னோம், இப்ப எல்லாத்துக்கு முன்னாடி அடி வாங்கி அசிங்கப்பட்டு நிக்கிறோம், ஆனா கடைசியில இப்ப இந்த ஷோரூம் நம்ம கைவிட்டு போக போதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில நிக்கிறாங்க.